வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கார்லிக் பன்னீர் நெய் போட்டு பண்ணுறோம். கார்லிக் பன்னீர் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஒரு மேஜை கரண்டி நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அரை கப் வெங்காயம், முந்நூறு கிராம் பன்னீர். நான் ஆவின் பன்னீர் வாங்கி கியூப்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 300 கிராம் பன்னீர். இதற்கு தேவையான கார்லிக் மசாலா பேஸ்ட். இந்த கார்லிக் மசாலா பேஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 கப்பு பூண்டு, 4 வரமிளகாய். வரமிளகாய்னு ஒரு ஏரியாவில் சொல்லுவாங்க, சிகப்பு மிளகாய்னு சொல்லுவாங்க, மிளகாய் வற்றல்னு சொல்லுவாங்க, காஞ்ச மிளகாய்னு சொல்லுவாங்க. அந்த வரமிளகாய் ஒரு 4, கொஞ்சம் கறிவேப்பிலை. பூண்டு, மிளகாய், வரமிளகாய், கறிவேப்பிலை, இது 3 போட்டு 1-2 மிக்சியில் சுற்றி மசாலா மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அரை தேக்கரண்டி இந்து உப்பு போட்டேன். ஸோ நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நம்மளோட மேஜிக் பாட் சரியாக மூடணும். ஒரு நண்பர் நேற்று எனக்கு கால் பண்ணி சொன்னார், சார் நான் இந்த முழு கோழி நீங்கள் போட்டிருந்தீங்க அது பண்ணேன், சைடில் இருந்து தண்ணி இப்படி இந்த சைடில் இருந்துலாம் தண்ணியாக வருது அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்னா அவர் சரியாக மூடலன்னு அர்த்தம். நல்லா சரியாக மூடி அப்படி ஜென்டலாக திரும்புகிற மாதிரி இருக்கணும். விசில் போடுங்க. 5 நிமிடம் நான் டைம் வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஆன் பண்ணுறேன். 1200 வாட்ஸ். சரியாக 5 நிமிடத்தில் நம்மளுடைய கார்லிக் பன்னீர் தயாராகிடும். குக்கர் சரியாக மூடணும். 2-3 பேர் திருப்பி கால் பண்ணி சைடில் லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க சரியாக குக்கரை மூடுறதில்ல. நம்மளுடைய மேஜிக் பாட் இது குக்கர் மாதிரியே இருக்கிறதுனால குக்கர்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம பல தடவை சொல்லிட்டோம், நார்மல் குக்கருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேஜிக் பாட்டை சரியாக மூடணும், இல்லைனா சைடில் தண்ணி லீக் ஆகும், விசில் வராது. 5 நிமிடம் வச்சுருக்கேன். 4 நிமிடம் கடந்த பிறகு உங்ககிட்ட நான் திருப்பி வரேன். நண்பர்களே, எனக்கு 2வது விசில் 4 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. ஸோ 4 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல ஒரு கார்லிக் ஃப்ளேவர் வருது. 4 நிமிஷத்தில் 2 விசில் வந்துருச்சு. உங்களோட பன்னீரோடைய சில்னஸ் பொறுத்து இது கூடலாம் குறையலாம். 2 விசில் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதோட ப்ரெஷரை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். தண்ணீர் ஊற்றலை. நம்ம தண்ணி இல்லாமல் தான் இந்த கார்லிக் பன்னீர் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கீ ஃப்ளேவரோட ரோஸ்டட் ஆனியன்ஸ், பன்னீர் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பேலியோவுக்கு ஒரு சரியான உணவு. ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, கீழே நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகி பன்னீர் ஃப்ரை ஆகி இருக்கு. பன்னீர் உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு தேக்கரண்டி நெய் நான் மறுபடியும் சேர்க்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நண்பர்களே, நம்மளுடைய கார்லிக் பன்னீர் ரொம்ப அழகா தயாராகிருக்கு. பாருங்க, பன்னீர், ஆனியன், கார்லிக், ரெட் சில்லிஸ் எல்லாம் நல்லா ஒரு பிளெண்ட் ஆகி ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும்.
உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த உப்பு போதும். உங்களுக்கு உப்பு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பர்ஃபெக்ட். நல்ல காரமாக கார்லிக் ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருக்குது. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.